ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி அரசாணிக்காய் வச்சு குக்கு கோமாளியில் செஞ்ச அந்த சமையலை சகிலா மேடம் செஞ்ச சமையலை நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் 1/4 கிலோ அளவுக்கு. இதை நம்ம பூசணிக்காய்னு சொல்லுவோம் ஒரு சில ஊரில். மஞ்சள் பூசணி தான் அரசாணிக்காய். அது 1/4 கிலோ இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4 பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்ததை எடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஆறுற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சதை அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போது ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா வதங்கின உடனே பூசணிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூசணிக்காய் நல்லா மசாலாவோடு சேர்ந்த உடனே நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடலாம். வறுத்து வச்ச மசாலாவோட தேங்காய் சேர்த்து இப்போ நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைச்ச மசாலாவை காயோடு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு எண்ணெய் பிரியிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நாம் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஊர் சைடு அவ்வளோவா வெல்லம்லாம் சேர்க்க மாட்டோம். ஆந்திரா சைடு தான் நல்லா வெல்லம் சேர்ப்பாங்க. இருந்தாலும் காரக்குழம்பு சமநிலைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சகிலா மேடமும் இது மாதிரி தான் அரசாணிக்காய் குழம்பு செஞ்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.